விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக ஈச்சர் கோல்டு 1985களில் வெளியான 34 HP 2-wheel drive ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த டிராக்டரை பற்றி இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின், ரிக்கோடாவோட ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறீங்க. அது சைடில் கொடுத்துக்கூடிய அந்த டூமில் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் டைப் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக லெஃப்ட் சைடில் ஆல்டர்னேட்டர், செல்ஃப் மோட்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பானட் பார்த்தீங்கன்னா மெட்டல் பானட் கொடுத்துருக்குறாங்க. நான் ஓப்பனிங் டைப். ஒரு சில பார்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு க்ளீனான லுக்கில் பாக்ஸ் டைப்பில் இதோட பானட் லுக் இருக்குது. இது அப்போவே பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் ஆக்சிலில் பெட்டோட கொடுத்துருக்குறாங்க. வேறு வண்டியை கட்டி இழுக்கிறக்கோ, இந்த வண்டி சிக்னா கட்டி இழுக்கிறக்கோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. அது போக இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டைப் ஆர்டினரி ஸ்டேரிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இன்ஜினுக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் எக்ஸாஸ்ட்டு, ஃபியூயல் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் பம்பு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. 3 பாயிண்ட் ஹிட்ஸ் ஆப்ரேஷன் அந்த ஒரு ஒர்க்காக மட்டும்தான் ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஃபியூயல் சிஸ்டத்தை மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபியூயல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்லைன் டைப் அந்த ஃபியூயல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்ஜினில் வந்து ஃபின்ஸ் மேலே ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் எஃபெக்ட். ஏன்னா இது ஏர் கூல்டு இன்ஜின் காட்டிக்கு தனித்தனி ஹெட்டு கொடுத்துருக்காங்க. நாம் நார்மலாக இன்ஜின் பார்ப்போம் சிங்கிள் சிலிண்டர் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிஎல் பம்ப் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாடிக்கு உள்ளே வச்சு கொடுத்துட்டாங்க. இதில் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபியூயல் பம்ப் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் லிவர் கொடுத்துருக்குறாங்க. இதோட பம்ப் அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாடிக்கு உள்ளே கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரேஷனுக்கு இன்ஜின் ஆயில் ஃபில்டர் கொடுத்துட்டாங்க. டீசல் பம்பில் டீசல் ஃபில்டருக்கு 2 ஃபில்ட்ரு, அந்த ப்ரைமரி ஃபில்டர்னு சொல்லக்கூடிய ஃபில்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃப்ளோட்டிங் ஃபில்டர் கொடுக்கல. இந்த ரிக்கோடா ஏர் கூல்டு இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒரு சில மாடலில் ஈச்சரில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹாலேஜ், அதாவது இழுவை திறன் அதிகமாக இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் ஆக்சில் பார்த்தீங்கன்னா கட் ஆக்சில்னு சொல்லுவாங்க, அவுட்வேர்ட் ரிடக்ஷன் அந்த டைப் ஆக்சில் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற கிளச்சு, கீர் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த டிராக்டரில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மெஷ் 6 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் கீர் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய கீர் பாக்ஸை வந்து இந்த டிராக்டரில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. அப்போ வெளியான டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃப்ரண்ட் வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறீங்க, டெம்பரேச்சரு, பேட்டரி லெவலு, ஆர்பிஎம்மு, ஓடோமீட்ரு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வியூ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட அப்போ பெருசாக கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே பெரிய ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்குறாங்க. கியர் சிஸ்டம் பார்க்குறீங்க, லோ ஹைங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது போக 3 ரேஞ்சு, 3 ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸ்க்கான ரேஞ்ச் லிவர் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டருக்கு ரைட் சைட் போர்ஷனில் ஹைட்ராலிக் கண்ட்ரோல் லிவர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போவும் ட்ரெய்லர் யூசேஜுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் பிடிஓ லிவர், டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பிடிஓ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீட் பிடிஓ தான் கொடுத்துருக்குறாங்க 540. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிரேக் டைப் பற்றி எக்ஸாக்டாக தெரியல. இல்லை டிஸ்க் டைப்பா, ட்ரம் டைப்பா, ஷூ டைப்பா என்னன்னு கரெக்டாக தெரியல. யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிஓ லிவர், ஆன் ஆஃப் லிவர் நான் சொன்ன மாதிரி டிரைவருக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் டிரைவர் சீட்டுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஹைட்ராலிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டஃபேவோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தனியாக ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம். இதில் அப்போவே பார்த்தீங்கன்னா டிசிவி கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி ஃபிட்டே டிசிவி சிங்கிள் வே தான் கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் ஆக்சிலரி வே தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற டயர் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 16, 6 இன்ச்சஸ் அகலமும் 16 இன்ச்சஸ் உயரமும் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் டயர் பார்த்தீங்கன்னா 12.4க்கு 28 இன்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 12.4க்கு 24 இன்ச்சஸ். இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 28 இன்ச்சஸ் 24 இன்ச்சஸ். இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 24 இன்ச்சஸ் இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 24 இன்ச்சஸ் இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 24 இன்ச்சஸ் இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 24 இன்ச்சஸ் இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 24 இன்ச்சஸ் இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 24 இன்ச்சஸ் இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 24 இன்ச்சஸ் இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 24 இன்ச்சஸ் இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும். 12.4க்கு 24 இன்ச்சஸ் இப்போ வரக்கூடிய 75, 80 HP 90 HP ரேஞ்சில் வரும்
இதில் பேக் வியூ பார்க்குறீங்க க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. ஹிட்சாக இருக்கட்டும், பின்னாடி ஆக்சிலாக இருக்கட்டும், எல்லாமே க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் ஆக்சில் பார்த்தீங்கன்னா அவுட்வேர் ரிடக்ஷன் அந்த ஒரு டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ ஆன் ஆஃப் லிவரை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப ஆன் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா 540 RPMல ரன் ஆகிட்டு இருக்குது. அவுட்வேர் ரிடக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் ஆக்சில் பார்த்தீங்கன்னா அவுட்வேர் ரிடக்ஷன். நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் கீர் இருக்கும். கிரவுண்ட்லேருந்து சாஃப்ட் மூலமாக வரக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த கீர் மூலமாக வீலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த டைப் ஆக்சில் கொடுக்கறதுனால ட்ரெய்லர் யூசேஜில் ஃப்ரண்ட் லிஃப்ட்டு முழுமையாக தடுக்கப்படுது. ஏன்னா இதோட ட்ரெய்லரோட ஹிட்ச் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீலு பேக் வீலுக்கு நேராக கொடுத்துருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயிட் பார்த்தீங்கன்னா பேக் வீலில் ஆக்ட் ஆகும், ஃப்ரண்ட்டுக்கு போகாது. இந்த டைப் ஆக்சில் பார்த்தீங்கன்னா குபோட்டாவில் எல் மாடல்லையும் நியூ ஹாலண்டில் ஒரு சில சீரீஸ்லையும் வருது. இதோட டாப்லிங் ஹிட்சில் பார்த்தீங்கன்னா டாப்லிங் மாற்ற இடத்துல சிங்கிள் ஹோல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, எந்த விதமான சென்சிங் பாயிண்ட்டும் கொடுக்கல. அது போக 3 பாயிண்ட் ஹிட்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க, போல்ட் நைட் டைப்பில் போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம். லோயர் லிங்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செயின் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பார் டைப்பு சாஃப்ட் டைப்பில் கொடுக்குறாம செயின் டைப்பில் போட்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.